ஹலோ ஹாய் வெல்கம் டு கோகிலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான பருப்பு ரசம் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஸ்பெஷலான பருப்பு ரசம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி பருப்பு ரசம் ஒரு முறையில் செய்கிறது நான் வீடியோவாக போட்டிருக்கேன். இந்த மெத்தட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். எந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருக்குதோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது நான் அடுப்பில் குக்கர் வச்சுட்டேன். சின்ன கப்பால் 1 கப் அளவு துவரம் பருப்பை தண்ணியில் ஒரு ½ அன் ஹவர் முன்னாடி ஊற வச்சுருக்கேன். இப்போ அதை வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி வச்சு ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டு நல்லா குழைய வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம குக்கரை மூடி போட்டுடலாம். விசில் விட்டு எடுத்துக்கலாம். அடுத்து மிக்ஸி ஜாரில் இப்போ 1 ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துருக்கேன். ஒரு 4-5 பல் பூண்டு ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் தட்டி எடுத்துக்கிறதுனா கூட எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பில் வானல் வச்சுட்டு இப்போ 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கடுகு போட்டு அடுத்து பொரிஞ்சதும் நம்ம கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம நல்லா பழுத்த தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுதான் இப்போ சேர்த்துக்கிட்டேன். இப்போ அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு அடுத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகாய், ஒரு காஞ்ச மிளகாய், இது ரெண்டுத்தையும் இதோட சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் வீடியோவில் காட்டுறதுக்கு மறந்துட்டேன். இப்போ அடுத்து நம்ம கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போது பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா நம்ம வதக்கி விட்டுடலாம். இப்போது நம்ம பருப்பு வேக வச்சுருந்தோம் இல்லையா, அதுலேருந்து ஸ்டீம் எல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. நம்ம இப்போ பருப்பு தான் இதில் சேர்த்துக்க போகிறோம். நமக்கு எவ்வளோ பருப்பு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம பருப்பு சேர்த்துட்டு இதை நல்லா தக்காளியோடு சேர்த்து நல்லா மசிச்சு விட்டுடலாம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை தண்ணியில் ஆல்ரெடி ஊற போட்டு வச்சுருக்கேன். அதை நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்துக்க வேண்டிதான். இப்போ இந்த பருப்பு தக்காளி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கிடுச்சு. தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா நம்ம கொதிக்க வைக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா நம்ம வதக்கும் பொழுதே மசிஞ்சதுன்னா நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இது கொதிக்குது. நம்ம கரைச்சி வச்சுருக்க புளித்தண்ணியை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போது புளித்தண்ணியை சேர்த்துட்டு பருப்போடு இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். நம்ம இப்போ அடுத்து நம்ம இடித்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா இந்த மிளகு பூண்டு, அதை நம்ம கொஞ்சமாக நெய்யில் வதக்கி தான் எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த ரசத்தை நான் மாற்றி வச்சிடுறேன். இப்போது ஒரு தாளிப்பு கரண்டி எடுத்துக்கோங்க. தாளிப்பு கரண்டியில் நம்ம 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். இது இப்போ சூடானதுக்கப்புறம் நம்ம 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம இடித்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த மிளகு பூண்டு, அதை இதில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஹையில் வச்சு பண்ணாதீங்க, சிம்மில் வச்சு பண்ணுங்கள். இதை கருகிட்டுனா அப்புறம் உங்களுக்கு டேஸ்ட் டிஃபர் ஆகிடும். இப்போ சிம்லேயே வச்சு இதை நல்லா வதக்கிட்டோம். வதக்கிட்டு இப்போ நம்ம ரசத்தில் எடுத்து சேர்த்துக்க வேண்டியதான். ரசத்தில் சேர்த்ததுக்கப்புறம் இதை ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம். லைட்டாக நுரக்கட்டி வந்ததும் நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியதான், கொதிக்க வைக்க வேண்டாம். இப்போ பாருங்கள், இந்த பூண்டு மிளகு இதெல்லாம் இதில் சேர்த்தாச்சு. நல்லா கமகமான்னு வாசனை வருது. ரொம்ப சூப்பராக இருக்கும் இது. இப்போ பாருங்கள், இது லைட்டாக இது கொதிக்க ஆரம்பிக்குது. நம்ம மல்லித்தழையை போட்டு அப்படியே ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ஹையில் வச்சு செய்ய வேண்டாம். இப்போது நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ரசத்தை நான் இன்றைக்கி வேறு பவுலில் மாற்றலை. ஸோ இதே பாத்திரத்துலேயே அப்படியே வச்சுட்டேன். சுட சுட சூப்பராக நம்மளோட பருப்பு ரசம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். எங்களை மாதிரி சின்ன சேனல்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற லவ் அண்ட் சப்போர்ட் எங்களுக்கு இன்னும் அதிகம் நல்ல வீடியோ போடுறதுக்கு என்கரேஜிங்காக இருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.